பயணம் செஞ்சுட்டு போனாங்க. அது வந்து காசு முக்கியமா இல்ல நம்மளோட தேசிய கொடி முக்கியமானு உணர்த்தினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு காசும் கொடியும் கீழே இருந்தது. அது வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து கார்ல வந்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா வண்டி பிரேக் டவுன் ஆயிரும். அவருக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு போன் வருது. அதை போய் கீழே பார்க்கும்போது ஒரு காசும் கொடியும் கீழே இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, நமக்கு தேசிய கொடி இருக்கும்போது பக்கத்துல ஒரு பல கோடி ரூபாய் காசு இருந்தது. ஆனா அவர் வந்து தேசிய கொடி எடுத்து போகும்போது அவர் காசுக்கு தான் பெருசுன்னு நினைச்சு அவர் காசு எடுத்துட்டு போயிடுவாரு. இன்னொரு இடத்துல வந்து ஒரு வயசானவர் வந்து பணத்தை வந்து எண்ணிட்டு வருவாரு. அந்த சமயத்துல வந்து அவர் தெரியாம தவறுதலா ஒரு காசை வந்து கீழே விட்டுருவாரு. அப்போது ஒரு காலேஜ் பசங்க வந்து ஒரு வாரமா பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ஸ்கூல் பசங்க வந்து ஒரு வாரமா நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலேஜ் பசங்க வந்து காசு எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஸ்கூல் பசங்க வந்து காசை விட கொடிதான் பெருசுன்னு நினைச்சு எடுத்து நெஞ்சில குத்திடுவாங்க. இவங்க காலேஜ் பசங்க வந்து அந்த சின்ன பசங்க செஞ்சுதான் பெருசுன்னு நினைச்சு அவங்களுக்கு கை கொடுத்துட்டு காசு மறுபடியும் வந்து அவங்க பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு ஒப்பிச்சிருவாங்க. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தேசிய கொடி தான் முக்கியம், காசு வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது, நம்ம தேசிய கொடிக்கு தான் நிறைய முக்கியத்துவம் தரணும். தேங்க்யூ. காசு வாழ்க்கைக்கு முக்கியம். என்னடா அப்பதான் முக்கியம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க, இவர் ஊத்துறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. காசு முக்கியம். எந்த இடத்துல முக்கியமோ அந்த இடத்துல மட்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா இடத்துலயும் காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. உலகத்தில் மதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து காசால மதிக்கப்படல. டாடா, பிர்லா, அம்பானி, அதானி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். மகாத்மா காந்தி கிட்ட காசு கிடையாது, சங்கராச்சாரியர்கிட்ட காசு கிடையாது, நபிகள் நாயகத்திட்ட காசு கிடையாது, இயேசு கிறிஸ்து கிட்ட காசு கிடையாது. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளா இன்னைக்கும் உலகம் அவங்களை போற்றி வணங்குது. நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல குணங்களையும் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் உலகத்தால் மதிக்கப்படுவார்கள். காசுங்கிறது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பயன்படுத்தணும். நமக்கு என்ன தேவைங்கிறத நாம முடிவு பண்ணிக்கணும். நம்ம தேவைகள் இந்த உலகத்தையே வாங்கலாம், ஆசைகள் இருக்கலாம், பட் அதை வந்து 2ஆம் பட்சமா வச்சுக்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யறது, நல்ல குணத்தோட வாழ்றது, இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமா நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி இந்த சுதந்திர நாள்ல நம்ம தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேசப்பற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன், எனது தேசம், என் தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தேசம் நன்றாக இருக்க என்னுடைய பங்களிப்பு எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிற உணர்வு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் மிக சிறப்பாக கொண்டாடுறோம். இப்ப இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு சுதந்திர போராட்ட வரலாற முழுமையா நீங்க பார்த்ததில்லை. நானே பார்த்ததில்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள நாங்கெல்லாம் பிறந்ததால அந்த சுதந்திரம் அடைந்த வரலாறுகள்லாம் வந்து ஸ்கூல்ல நிறைய சொல்லி கொடுத்ததால அதோட அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க நிறைய உயிரோட இருந்தாங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. சோ இப்ப எல்லாமே வந்து நீங்க சினிமாவோ நெட்லயோ இப்படிதான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு இன்டர்நெட் மூலமா இன்னைக்கு எவ்வளவு பழைய விஷயமா இருந்தாலும் அவ்வளவுத்தையும் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்தியா